தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் வசனங்கள் 34 35 முடிய உள்ள வசனம். கிறிஸ்துவ வாழ்வின் மிக முக்கியமானது எது என்றால், தனித்தன்மை வாய்ந்தது எது என்றால், கிறிஸ்துவுடைய வருகையும் அவருடைய உயிர்ப்புமே. இவை இரண்டும் இல்லை என்றால் கிறிஸ்துவ வாழ்வு ஒரு மந்தமான வாழ்வாக மாறிவிடும். இன்று இயேசு கிறிஸ்து நற்செய்தி மூலமாக நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்வை குடிவெறி, காம களியாட்டம் போன்றவற்றில், உலக வாழ்க்கை போன்றவற்றில் நாம் சிக்கி சின்ன பின்னமாகி விடக்கூடாது என்கின்ற ஒரு மகத்தான விஷயத்தை நமக்கு கூறுகின்றார். மறு உலக வாழ்வு உண்டு, அதை நாம் விசுவசிக்க வேண்டும். அங்கே நாம் கடவுளுடைய வலப்புறத்தில் வீற்றிருக்க, கடவுள் சன்னிதானத்தில் நேர்மையோடும் நீதியோடும் நின்று கொண்டிருக்க, அதற்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த இறுதி நாள்களில் நமக்கு கொடுக்கின்றார். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, விழிப்பாய் இருப்போம், ஆயத்தமாய் இருப்போம். இயேசுவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம் என்றும் நம்மளோடு இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுடைய இந்த விழிப்பாய் இருந்து ஆயத்தமாய் இருப்பதற்கு இயேசுடைய வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரண வாழ்வாக இருந்தது. அவர் கோவில்களில் ஜெபித்தார், நோயாளிகளை சந்தித்தார், நேரம் கிடைக்கும் போது சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அவர்களுக்காக பரிந்து பேசினார், நீதியின்படி நடந்தார். அன்புமிக்க தேவ பிள்ளைகளை, சிந்திப்போம். நாமும் அவரை போல வாழ முயற்சி செய்கின்றோமா, இல்லது நம்முடைய வாழ்வை காம களியாட்டம், குடிவெறி, போதை என்று இந்த உலக வாழ்க்கையின்படி வாழி சிக்கி சின்ன பின்னமாக முயற்சி செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் என்றும் நம்மோடு இருக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.